அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டின் சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வரவிருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமியானது கடகராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகுது? அதிர்ஷ்டமாக அமைய போகுதா? நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறப் போகுதா? அந்த நாளில் கடகராசிக்காரர்களோட தலைமுறை சாபங்கள் நீங்க, குலதெய்வ தோஷம் நீங்குவதற்கு, இவர்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கும், அதிர்ஷ்டம் பெறுவதற்கும் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு சித்ரா பௌர்ணமி நல்ல மாற்றங்களையும் மனநிறைவையும் தரக்கூடிய நாளாக இருக்க போகுது. சந்திரன் ஆதிக்கம் கொண்ட கடகராசிக்கு பௌர்ணமி நாள் சிறப்பான பலன்கள் தரப்போகுது. மன அழுத்தம் குறைந்து அமைதி கிடைக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்க போகுது. பணவரவு தொடர்பான நல்ல செய்திகள்லாம் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகள்லாம் நிறைவேறும். தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் இருக்கும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய தொடக்கங்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உடல் நலம் மேம்படும். சோர்வு குறையும். மதிப்பு மரியாதை உயரும். மேலும் பணவரவுக்கு குறைவில்லைங்க. அவசிய தேவைன்னா கூட இப்போ நீங்கள் கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. பாலிய நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் தருவதாக இருக்கும். வாழ்க்கை துணையோட விவாதம் செய்கிறத நீங்கள் தவிர்க்கணும். அரசாங்க காரியங்கள்லாம் இழுபறியாகி முடியுங்க. அலுவலக பணிகள்லாம் அதிகரிக்கும். இருந்தாலும் பணிகளை முடிப்பதற்கேற்ற அவகாசமும் சலுகையும் உங்களுக்கு கிடைக்கிறதால உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும், வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்துக்கிறது நல்லது. அலுவலகம் போகிறவங்களுக்கு திருப்தி தரும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். சலுகைகளும் கிடைக்குங்க. மேலும் இந்த வாரம் திருமண தடைகள்லாம் அகலும். அஷ்டமஸ்தானத்தில் உள்ள ராகுவிற்கு குரு பார்வை இருக்கிறதால சுயஜாதக ரீதியான தோஷங்கள்லாம் விலகி திருமணம் நடைபெறும். நல்ல உத்தியோகத்தில் உள்ள வரன் வாழ்க்கை துணையாக வர வாய்ப்பு இருக்குது. தொழிலில் முதலீட்டாளர்கள் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசா அறிவித்து லாபத்தை அதிகரிச்சுக்குவாங்க. ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமாக நடக்க போகுது. சொத்துக்கள் மீதான வாடகை வருமானம் அதிகரிக்குங்க. உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வந்து சேரும். அரசு பணியாளர்களின் முக்கிய தேவைகள்லாம் பூர்த்தியாகும். குழந்தை பேரு, திருமணம், வீடு, வாகனம், யோகம் என கடகராசிக்கு அடுத்தடுத்து இன்பங்கள்லாம் வந்து சேரப்போகுது. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறப்போகிறாங்க. ஆன்லைன் சூதாட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது. உடல் அசதி அதிகரிக்கும். விநாயகரை நீங்கள் கண்டிப்பாக வழிபடணும். மேலும் இந்த வாரம் உங்களுக்கு உயர்வான பலன்கள் தான் கிடைக்க போதுங்க. சில இடங்களில் வேலை கடுமையான நிலை உண்டாகும். சில இடங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். உத்தியோக ரீதியாக இடமாற்றம் உண்டாகலாம். ஆனால் நினைத்த ஒரு காரியத்தில் தாமதம் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்ப்புகள்லாம் மறைந்து லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் அக்கறையாக நீங்கள் ஈடுபடணும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் போகுது. பிள்ளைகளால் மனசாந்தி உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். பதவி மாற்றம், சம்பள அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய வழித்தடம் அமைப்பீங்க. வியாபாரத்தை பெருக்க ஏற்ற நேரங்க இது. குடும்பத்தினரால் உற்சாகம் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். பெரியோர்களின் ஆசி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தின் மேன்மைக்காக பணத்தை நீங்கள் சேகரிக்கிறதுல அக்கறை செலுத்தணும். கலைத்துறையினை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வாய்ப்புகள்லாம் கிடைத்து பிரமிப்படைவாங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் ரொம்பவே நிதானத்தோடு இறங்கணுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். மேலும் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால தகப்பனாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவு செய்யும் நிலை உருவாகலாம். மேலும் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபார விஷயத்தில் அதிக நிதானத்தோடு செயல்படணும். புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக செய்யணும். மேலும் கடகராசிக்காரர்கள் தங்கள் தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் ஆகியவற்றின் எதிர்கால தேவையில் கவனம் செலுத்தணும். பண விஷயத்தில் ரொம்பவே நிதானமாக நடந்துக்கணும். மேலும் பெரியோர்களின் அன்பு ஆசையும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் இந்த வாரம் பரபரப்பான களமாக அமைய போகுதுங்க. பணியிடத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாக போகுது. உங்கள் காதல் வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்கும். உங்கள் துணையுடன் பரஸ்பர அன்பு வலுவடையும். உங்கள் வாழ்க்கை துணையோட முழுமையான கவனத்தை நீங்கள் பெரும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. நிதி விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பயனும் அல்லது வேலை தொடர்பான செயல்பாடும் வெற்றியை தரக்கூடியதாக அமையும்.
புதிய இடத்துக்கான பயணம், சுற்றுலா போகிறது உங்களுடைய மனசை மகிழ்ச்சி அடைய செய்யும். மேலும் சிலருக்கு போராட்டம் நிறைந்ததான வாரமாக இருக்குங்க. பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்வோருடன் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம். எதிரிகளிடம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காது. மேலும் சிலருக்கு உங்களின் வேலைகள்லாம் சரியாக முடிக்கப்படாததால் மனசில் அமைதியின்மை ஏற்படும். நிதி விஷயங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். இந்த வாரம் உங்கள் செலவுகள்லாம் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு மற்றும் சருமம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் தோன்றக்கூடும். உங்கள் துணையோட சில வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் சிலருக்கு நிதி நிலைமை சீராக இருக்குங்க. அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்துவீங்க. பெற்றோரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கும். வாழ்க்கை துணையோட இணக்கமான உறவு நிலவும். பிள்ளைகளின் திருமண பேச்சுகள் சுமூகமாக முடியும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க. நிர்வாகத்திறன் உங்களுக்கு கூடுங்க. சளி அல்லது நுரையீரல் தொடர்பான உபாதைகள்லாம் வந்து போகும். மேலும் நீங்கள் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட மன அமைதி கிடைக்கும். முத்து, வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துவது அனுகூலத்தை தரும் விதமாக அமையும். மேலும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. தைரியம் அதிகரிக்குங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லைனாலும் நிதானமாக இருக்கும். பணவரத்து வரும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது நல்லது. நீண்ட நாட்களாக தொழிலில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே ஆலோசித்து செய்கிறது நல்லது. மேலதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் இருக்கிறது நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நிதானமாக நீங்கள் பேசுகிறது நல்லது. குடும்பம் அமைதி பெறும். நண்பர்கள், உறவினர்கள்லாம் விலகி செல்வது போல இருக்கும். குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க. பெண்களுக்கு மாற்று கருத்துக்களை மற்றவங்க கிட்ட கூறாமல் இருக்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு பேச்சு திறமை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல், வேலைப்பளு இருக்கும். மாணவர்களுக்கு எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்கிறது நன்மை தரும். கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சில ஊழல்கள் வரும். முக்கிய பொறுப்புகளை வகித்து வரவங்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மேலும் குரு பகவான் சுபவரைய செலவுகளை ஏற்படுத்துவாருங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகும். வம்பு வழக்குகள் சாதகமாகும். கடன்கள் அடைபடும். சமுதாயத்தில் மறைந்த செல்வாக்கு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான அளவுக்கு பணம் வரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்கள் பொறுமையாக இருக்கணுங்க. சக ஊழியர்களிடம் பகைமையை வளர்த்து கொள்ள நேரிடும். அதனால் கவனமாக இருங்க. மனசில் இனம் புரியாத கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். தியானம் செய்ய நிம்மதி கிடைக்கும். மேலும் சனி பகவான் பார்வையால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடுங்க. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். இழுபறியாக இருந்த வேலைகள் நல்லபடியாக முடியும். மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளை எளிதில் சமாளிப்பீங்க. நீங்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். வீண் மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. கடன் வாங்க முயற்சிக்க வேண்டாம். கடன் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. மேலும் சூரியன் புதனால அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகள் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கும் கனவுகள் நனவாகும். மேலும் மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்த தடைகள்லாம் பொதுவாக நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவு வாய்ப்புகள் உருவாகும். புதிய வேலை, பதவி உயர்வு செய்திகள் கிடைக்கும். நிலம், வீடு, சொத்து தொடர்பான நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் வாய்ப்புகள் உருவாகும். காதல் உறவில் புரிதல் அதிகரிக்கும். உடல் நலத்தில் முன்னேற்றமும் சோர்வும் குறையும். எதிரிகள் விலகி மதிப்பு உயரும். கல்வியும் கவனம் அதிகரித்து வெற்றி கிடைக்கும். கடன் சுமை குறைய வாய்ப்பு இருக்கு. தெய்வ அருள் அதிகரித்து நினைத்த காரியம் நிறைவேறுங்க. இந்த சித்ரா பௌர்ணமியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்ரகுப்தர் வழிபாட்டுக்கு இது சிறந்த நாள். பாவ நிவர்த்தி, மன சுத்தி பெறும் நாள். முன்னோர்கள் நினைவு, தர்ம செயல் செய்ய உகந்த நாளுங்க இது. சந்திர பகவான் அருள் பெறும் பௌர்ணமி நாள். சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறதுனால உங்களுடைய பாவம் நிவர்த்தியாகும். தோஷங்கள், குலதெய்வ தோஷங்கள் நிவர்த்தியாகும். குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு அந்த நிலவொளியில் பகிர்ந்து உண்ணும் பொழுது உங்களுடைய குலதெய்வ தோஷங்கள் நிவர்த்தியாகி
பாவ நிவர்த்தியும் உண்டாகும். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் வெள்ளை மலர், சந்தனம், பழம், பால் நைவேத்தியம் வச்சு அந்த சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணலாம். அல்லது சிவ வழிபாடு மேற்கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம். ஓம் சித்திரகுப்தாய நமக அல்லது சிவநாமங்களை சொல்லி ஜெபிக்கலாம். மாலை நேரத்தில் நிலவை கண்டு பிரார்த்தனை செய்யலாம். ஏழைகளுக்கு உணவு தானம் அல்லது குடை, அவர்களுக்கு இயலாத பொருட்களை கொடுத்து உதவி செய்கிறது மூலமாக சிறப்பு பலன்களை உங்களால் பெற முடியும். இவ்வாறு வழிபடும் பொழுது குடும்பம் நலம் பெறும், மன அமைதி உண்டாகும், கடன் தீரா கடனும் தீரும், புண்ணியம் சேரும், தடைகள் நீங்கும், பாவ கணக்குகள்லாம் குறைத்து எழுதப்படும். இதனால் உங்களுடைய பாவங்கள் குறையும், உங்களுடைய வம்சாவளி குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.